نرحب بكم جميعا ترحيبا حارا في سلسلة تعليم الأعداد الجزء الثالث. இன்னைக்கு படிக்கக்கூடிய தொடரின் 3வது பாகத்துக்கு உங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த பாகத்தை நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, முக்கியமா ரொம்ப அதிகமா நம்மளுக்கு ஃபெமிலியரா எண்ணிக்கையில தேவைப்படக்கூடிய எண்ணிக்கைகள் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல அரபிக்ல 20, 30, 40, 50ல இருந்து 90 வரை அந்த 10 கூட்டல்கள் இருக்குது இல்லையா? அது எப்படி அரபிக்ல வந்துட்டு கவுண்ட் பண்றாங்க? என்ன ரூல் இருக்குது? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு ரூல் தான். அந்த ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த நவுன் எதை நம்ம எண்றோமோ அந்த பொருள் பெயர் இருக்குது இல்லையா? அந்த பெயரை நம்ம வந்துட்டு ஒருமையா தான் பயன்படுத்தணும், பன்மையா பயன்படுத்தக்கூடாது. இது தமிழ்ல பார்த்தோம்னா ஆப்போசிட். தமிழ்ல வந்துட்டு நம்ம எப்படி சொல்லுவோம்? 20 அப்படின்னு சொன்னோம்னா, 20 பேனாக்கள், 20 கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையா தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா அரபிக்ல அப்படி இல்ல, ஆப்போசிட். ஒருமையா தான் பயன்படுத்தணும். 20 பேனா, 20 கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையா தான் பயன்படுத்தணும். இத வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது ஒரே ஒரு ரூல் மட்டும்தான். இன்னொன்னு விஷயத்த நம்ம உங்கள்ட்ட வந்து தெளிவுபடுத்தணும் விரும்புறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 20, 30, 40லேருந்து 90 வரை இருக்கக்கூடிய அந்த 10 கூட்டல்கள்ல ஆண்பால், பெண்பால் வேற்றுமை கிடையவே கிடையாது. ஆண்பாலா இருந்தாலும் அந்த வார்த்தை, பெண்பாலா இருந்தாலும் நம்ம ஒரே 20 நம்ம பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் அத நம்ம கத்துக்கிறலாம். 20க்கு அரபிக்ல அஷ்ரூன், 30க்கு ஸலாஸூன், 40க்கு அர்பஊன், ஹம்ஸூன், சித்தூன், சபஊன், ஸமானூன், திஸ்ஊன். ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன். அஷ்ரூன், ஸலாஸூன், அர்பஊன், خمسون ستون سبعون ثمانون تسعون. ஓகேங்களா? சோ இது நம்ம உதாரணங்களோட பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்பால் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ கிதாப், கிதாப் அப்படின்னு சொன்னா புத்தகம். கிதாப்னா புத்தகம். இது ஒருமை தான். பன்மை எப்படி வரும்? அப்போ குதுப்னா தான் பன்மை. ஓகேங்களா? இப்ப கிதாப் அப்படிங்கறத ஒருமையா தான் நம்ம பயன்படுத்த போறோம். 20 கிதாப்கள் அப்படிங்கறத எப்படி சொல்றது? 20 கிதாப், 30 كتاب، 40 كتاب، 50 كتاب، 60 كتاب، 70 كتاب، 80 كتاب، 90 كتاب. இப்ப 20ல இருந்து 90 வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. இது வந்துட்டு ஆண்பால் தான் கிதாபு. நம்ம வந்துட்டு பயன்படுத்தினது என்னது? ஒருமையா பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஆண்பாலுக்கும் நம்ம இந்த தொனியில தான் சொல்லியிருக்கிறோம். இந்த தொடர்ல தான் சொல்லியிருக்கிறோம். இப்ப நம்ம பெண்பால் உதாரணம் பார்க்கலாம். சிக்யாரம். சிக்யாரத்துன் அப்படின்னா என்னது? காருக்கு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு பெண்பாலான ஒரு வார்த்தை அரபிக்ல. சோ இப்ப நம்ம இதுக்கு சொல்லலாம். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன சொன்னா, இது ஒருமை. செய்யாரத்துன்னா ஒருமை. அப்ப பன்மை எப்படி வரும்? செய்யாராத்துன் அப்படின்னா தான் வந்துட்டு பன்மை. ஓகே, நம்ம ஒருமையா தான் பயன்படுத்த போறோம். செய்யாரத்துன். 20 செய்யாரா, 30 செய்யாரா, 40 செய்யாரா, 50 செய்யாரா, 60 செய்யாரா, 70 செய்யாரா, 80 செய்யாரா, 90 செய்யாரா. அவ்வளவுதான். இது பெண்பாலான வார்த்தைக்கு தான் நம்ம சொன்னோம். ஆண்பாலினுடைய வார்த்தைக்கு சொன்னது நீங்க பாத்தீங்க, அங்கேயே அஷ்ரூன் கிதாப், இங்க அஷ்ரூன் செய்யார். அப்படியே தவிர எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னு சொன்னா, நம்ம பயன்படுத்தின அந்த நவுன் வந்துட்டு ஒருமையா தான் பயன்படுத்தணும். வெரி சிம்பிள். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னா, இதை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்றதா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த 20ல இருந்து 90 வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. வார்த்தைகளை சொல்லி இணைச்சு. சோ இது ரொம்ப சரளமாவே நாக்குல வரும். ஓகேங்களா? சோ மற்ற ஒரு பாகத்துல வந்துட்டு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ அதுவரை வந்துட்டு கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், சீ இன் த நெக்ஸ்ட் லெசன். ஒன்று மறந்துட்டேன். நம்ம லாஸ்டா பார்த்துருந்தோம் பேங்கிங், ரைட்? பேங்கிங் கான்வர்சேஷன் தான் நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய தொடர்ல. அதே போல வேற என்ன கான்வர்சேஷன் நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. மஅஸ்ஸலாம்.